ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மூன்று இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இது எனக்கு என்னோடய சிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. ஸோ எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றதை வீடியோ எண்டில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த மேங்கோ ஜெல்லி புடிங் செய்கிறதுக்காக நான் மோத்தா ஜெல்லி பேக்கெட்ஸ் 3 வாங்கி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் 2 பேக்கெட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் தான் எங்களுக்கு மீதி இருக்கிற ஒன்று தேவைப்படும். இப்போ நான் இதில் 2 பேக்கெட்ஸை கட் பண்ணி பிளெண்டர் ஜாரில் போட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கே 500 ml தண்ணி சேர்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் இப்போ 2 பேக்கெட்ஸுக்குமே 500 ml தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, நாங்கள் இப்போ இதை பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதுக்குள்ளே பேலன்ஸ் 500 ml நான் மில்க் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு நான் ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். இதே உங்களோட வீட்டில் இருக்கிற மில்க் பவுடரில் செய்கிற மில்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் சின்ன டின் மில்க்மெய்ட் எடுத்திருக்கேன். அதுலேயும் ஹாஃப் தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நான் செய்ய போகிற ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுமென்னா செய்யலாம், பட் நான் இன்றைக்கி செய்யலாம்னு யோசித்தேன். இப்போ நான் மாரி பிஸ்கட் கொஞ்சம் பிளெண்டர் கப்பில் போட்டு கொஞ்சம் பவுடர் ஆக்கி எடுக்க போகிறேன். பவுடர் பண்ணியிருக்கிற பிஸ்கட் மிக்ஸில் இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். இதே உங்கள்கிட்ட மில்க்மெய்ட் இருந்தால் நீங்கள் மில்க்மெய்ட் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது லட்டு பிடிக்கிற அந்த ஒரு டெக்ஸ்சருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அது சரியான பதம். ஸோ எனக்கு அந்த பதம் வந்த உடனே நான் இப்போ அந்த மிக்சரை நான் எந்த பாலில் ஜெல்லியை செட் பண்ண வைக்க போகிறேனோ அந்த பாலில் ஃபஸ்ட் லேயருக்கு நான் அதை போட போகிறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் லேயருக்கு போட்டு அதை நான் ஒரு ஸ்பெச்சுலாவால் நல்லா டைட் பண்ணி விட போகிறேன். இந்த லேயர் நல்லா டைட்டாகின பிறகு நான் ஆல்ரெடி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை நான் இதில் ஊற்ற போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. அது ஒரு ஃபோக்கால் இதை நீங்கள் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ நாங்கள் இதை ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுக்கு விடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிட்டு இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோஸை நான் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். ஃபைனலாக நான் மீதி இருந்த ஒரு ஜெல்லி பேக்கெட்டில் நான் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இதில் லாஸ்ட்டில் அப்படி ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் மறக்காமல் ஆற வச்சே இதில் ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை ஃபைனலாக ஜெல்லி செட் ஆகும் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம்.
Okay, finally it's done.